ராமாயணத்தில் ஆரண்ய துவக்கம். ஆமாங்க, ஆரண்ய துவக்கம். ராமர் பாதகை பட்டாபிஷேகம். ராமர் பாதகி பட்டாபிஷேகம். சரி, ராமரே அவர் போட்டிருக்காரே நிதுபடி. ஆமாங்க, அந்த பாதகை நம்மள போல சொன்னா அந்த செருப்பு. ஆமா, செருப்பு அப்படிம்பாங்க. ராமர் பாதகை பட்டாபிஷேகம். ஆமாங்க, பாதகி பட்டாபிஷேகம். ராமர் வனவாசம். 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 ஆமா. அப்படி ஒரு புனிதமான நாடகத்தை சத்திய நவராத மன்னன். சத்திய நவராமண்ணன். புத்தியில சிறந்த சீலன். நானும் சொல்லுமா? உங்க பாட்டியாலும் சேர்ந்து சொல்லணும். உங்க பாட்டி வல்ல கொண்டு நானே சொல்றேன். சொல்லு. சத்திய தாராமண்டல். புத்தியில் சிறந்த சீலன். ஆமாங்க. என்னுடைய வீரோ தசரத சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி. அப்படி தசரத சக்கரவர்த்தியாக இருந்தாலும் உங்களை இந்த பூவிலே பெற்றார்களே சாமி, பரப்பளவு விட்டு பட்டல் அடிச்சுதான் பூவுலகில் பெற்று எடுத்தார்களே. ஒரு பையனை பெற்று எடுத்தாங்களே. இல்ல சாமி, அங்க பாரு காசு வருது. யாரு இருந்தாலும் என்னை பெற்றார்களே. உங்களை பெற்றாங்களே உங்க அம்மா தந்தை. அது சாமி, அவங்க யாரு?
மன்னன் தசரத சக்கரவர்த்தியாக இருந்தாலும் புகழை பெற்றாங்களே உங்க தாய் தந்தைகள். அப்பா யாரு சாமி உங்க அப்பா? எங்க அப்பாவோ அதிரத சக்கரவர்த்தி. ஓ தந்தையோ அதிரத சக்கரவர்த்தி. உங்க தந்தையை மாலையிட்டாரே உங்க அம்மா என் தாய் யாருங்க? என் தாயோ இந்துமதி. ஓ தாய் இந்துமதி. ஆமா ஐயா தாய் இந்துமதிக்கு நீங்க ஒரு மகனாக பிறந்து வாழைக்கு ஒரு குலை போல ஒரு குலை போல தாய்க்கு ஒரு மகனாக பிறந்து சரிங்க. நான் எங்க வாழ்ந்து வருகிறேன்? ஒரே மகனா? ஆமாப்பா. ஒரு மகனா சாமி? ஓதுங்க ஊரை கெடுக்கிறதுக்கு. ஊரை காக்க அரசே ஒரு மகனாக பிறந்து தாங்கள் எங்கே வாழ்ந்து வருகிறீர்கள்? என்னுடைய சாம்ராஜ்யம் அது. தாங்கள் எந்த மாட்டை மேய்க்கிறீர்கள்? எங்கே வாழ்ந்து வரீங்க சாமி? ஆளக்கூடிய நாடு நகரம் தசரத சக்கரவர்த்தி. ஆமாங்க. நான் ஆடக்கு வரக்கூடிய நாடு எது? உங்களுடைய சாம்ராஜ்யம் குடகிரி அயோத்தியாபுரி. ஓ நாடு குடகிரி அயோத்தியா நகரம். குடகிரி அயோத்தியாபுரி அரசாட்சி வந்தாலும் ஆமாங்க. என்னுடைய நெறிமுறை நீதி எப்படி எப்படி சாமி உங்க நாட்டுல? நண்பா ஐயா
பாப்பும் சரிங்க. சிங்கமும் ஒரு குளத்துல தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கணும். ஆமா. சரிங்க. கீரியும் பாப்பும் ஒரு கிண்ணத்துல பால் அருந்த வேண்டும். ஆமா ஆமா ஆமா. கேரளும் கோழி குஞ்சு ஒரு இடத்துல இறப்பொருக்கணும். சரி சாமி. அறநெறி தவறாத அறநெறி தவறாமல் அரசாட்சி செய்து வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி நான். நீங்க ஆமா. ஐயா ஓய். அப்படி தசரத சக்கரவர்த்தி சொல்றீங்களே, இருந்தாலும் ஒரு நாடாகக்கூடிய மன்னன் நீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? திருமணம் வேண்டாம். ம். ஒரு நாடாளக்கூடிய சக்கரவர்த்தி. ஆமாங்க. சக்கரவர்த்தி கல்யாணம் ஆகாத இருக்குமா? உங்களுக்கு கல்யாணம் ஆகாது இருக்குமா? இருக்குமா? யார கல்யாணம் பண்ணீங்க? நான் யாரை கல்யாணம் செய்தேன்? அவங்க எப்பேற்பட்டவங்க? என் மனைவி. எத்தனை பேர் என் மனைவி? கணக்கெல்லாம் போட்டு விட்டுருப்பியாடுது. ஓய் சாமி செட்டிக்காட்டம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? சாமி கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க? மாலை போட்டுருங்கடா. அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறேன். ஒரு வருஷம் ஆயிடுச்சு நாடகம் முடியறதுக்குள்ள. மந்திரி யாரு? அரசே. இந்த தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவிமார்கள்? நீங்க யார கல்யாணம் பண்ணீங்க? உங்களுக்கு எத்தனை மனைவிமார்கள்? எனக்கோ 3 மனைவிமார்கள். சபா உங்களுக்கு 3 பேர். அங்க யாராருன்னு சொல்ல முடியுமா? என்ன வம்பா இருக்குது? கட்டின பொண்டாட்டி சொல்லாத என்ன? இல்லங்க 3 பேர்னு சொல்றேன். அத கேட்கணும்ல. ரைட் தான். யாரார திருமணத்தை செய்தேன்? சொல்லுங்க சாமி. என்னுடைய மனைவி கோசலை. ஓ கோசலை. கைகேயி. கைகேயி. சுமத்திரை. சுமத்திரை. ஐயா கோசலை கைகை சுமத்திரைன்னு 3 மனைவிமார்களை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் ஏன் சாமி ஒரு நாடாளக்கூடிய மன்னனுக்கு ஒரு மனைவி இல்லைன்னா 2. சரி நீங்க மட்டும் 3 பேரை கல்யாணம் பண்ணிருக்கிறீன்னு சொல்றீங்க. எதனால? என்ன காரணம்? ஏன் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணீங்க? அத நினைத்தால் கடப்பட்டா நெஞ்சமோ கலங்கதடாய மனமல்ல.
என்ன சாமியாச்சு? ஒரு நாடாளு சக்கரவர்த்தி ஆமாங்க. நான் ஏன் 3 பெண்ணை திருமணத்தை இன்னைக்கு செய்யணும்? எதனால 3 பேரை கல்யாணம் பண்ணணும்? ஆ. ஐயோ, நான் மாறிட்டேனா? அடடா, தரித்தனாலா. நான் ஏன் 3 மனைவிகளை திருமணம் செய்யணும்? நீங்க எதனால கல்யாணம் பண்ணணும்? என்ன காரணம்? கோசலையை திருமணத்தை செய்தேன். சரிங்க. கோசலையை திருமணத்தை செய்து 20 ஆண்டு காலம் புத்திர சந்தானம் இல்லை. புத்திர சந்தானம் இல்லை. மறுமுறை கைகேயை திருமணத்தை செய்தேன். சரிங்க. 20 ஆண்டு காலம் புத்திர சந்தானம் இல்லை. குழந்தைங்க இல்ல. மூன்றாவதாக சுபத்திரையை திருமணத்தை செய்தேன். சரி. 20 ஆண்டு காலம் புத்திர சந்தானம் இல்லை. சரிங்க. பிள்ளை இல்லாதவன் பூமியில வாழவே கூடாது. ஆமா ஆமாங்க ஆமாங்க. எந்த சுகம் இல்லாம வேணும்னாலும் இருக்கலாம். ஆமா. ஆனா புள்ள சுகம் நிச்சயம் தேவைப்படும். புள்ள சுகம் நிச்சயம் தேவைப்படும். ஆமா அன்பா. ஆமா பேசாதீங்க மாமூல். அதனால
வாழ்ந்தால் பிள்ளை பெற்று வாழ வேண்டும், ஆமா, இல்லையே சாக வேண்டும். மருந்து குடிச்சிட்டு சாகணும். அப்படி என்று என் மனைவிமார்களை வரவழைத்து சரிங்க. நான் புறப்பட இடத்துல செல்கிறேன். எப்போ பிரம்மகிட்ட போறீங்களா? குழந்தைங்க இல்லைன்னா ஆமா சாமி, நல்ல டாக்டரா கூட்டிட்டு போய் காட்டு சாமி. கொண்டாடிகள் கருப்பு போய் சுருக்கு விழுந்திருக்கும். அப்படியா? இல்ல அங்க மிஸ்டேக் இல்லைன்னா ஓவர்ட்ட மிஸ்டேக் வச்சிருக்கிறியா? அப்படி என்று அந்த பிரபலனும் படைக்கக்கூடிய பிரபன் சபைக்கு சென்றேன். போனீங்க? ஆமா. சரிங்க ஐயா, நான் என்ன பாவத்தை செய்தேன்? அட. ஏன் எனக்கு புத்திர சந்தானம் இல்ல? எனக்கு கொடுத்தால் புத்திர சந்தானம் வரும். ஆமா. இல்லையே இந்த பிரபா சபையிலேயே மாட்டுப்படுகிறேன். அப்படி என்று பிரம்மன் இடத்துல முறையிட சரி. அப்பொழுது சொன்னார் பிரம்மன், தசரத மன்னா, உனக்கு புத்திர சந்தானம் வர வேண்டும் என்றார். வர வேண்டும் என்றார் 1000 ஆணைய கொள்ளணும். ஓ, 1000 ஆணைய கொள்ளணும். ஆமா. அப்படி 1000 ஆணைய கொண்டு சரி, ஒரு பெருத்த ஒரு புத்திர காமேஷ் யாகத்தை செய்யணும். செய்யணும். அந்த யாகத்துல பிண்ட பிரசாதம் பிறக்கும். ஓ, அதுல பிறந்திருக்குது. ஆமா. சரிங்க. அதை உன்னுடைய மனைவிக்கு பகிர்ந்து கொடுத்தா சரிங்க, உனக்கு புத்திர சந்தானம் வரும். நிச்சயம் கிடைக்கும். அப்படி என்று பிரம்மா சபையில பிரம்மா சொன்னார். பிறகு நாம பிள்ளை பெறுவதற்காக 1000 உயிரை வதம் செய்ய வேண்டியதா இருக்குது. ஆமாங்க, ஆனா பிள்ளை இல்லாதவன் பூவுலகில வாழக்கூடாது. வாழக்கூடாது. அதனால பிள்ளை பெற வேண்டும். ஆமா. அப்படி என்று உடனே கானகத்துக்கு சென்று கானகத்துக்கு சென்று யானையை வேட்டையாடுவேன். யார் நீங்க? ஆமா. சரிங்க. 999 ஆணைய படித்தேன். கொண்டுட்டீங்க? ஆமா. ஒரு ஆணை கிடைக்கலையே. அப்புறம் 1000 உயிரை வதம் செய்தா தானே எனக்கு புள்ள கிடைக்கும். சரி, இந்த ஒரு ஆணை குளக்கரைக்கு ஜலமருந்த வரும் அல்லவா? இருக்கும். அப்படி என்று குளக்கரை அருகாமல ஒளிக்கூண்டு அமைத்து ஒளிக்கூண்டு அமைத்து அந்த ஒளிக்கூண்டலை அமர்ந்திருந்தேன். சரிங்க. ஆனா ஜலமருந்த வந்தா பாடபிரேகத்தை செய்யலாம். சரி. அப்படி என்று அன்பா ஐயா, அங்க என்ன நடந்தது? என்ன சபை நடந்தது? குருபுத்திரன். சரிங்க. அவங்களுடைய தாய் தந்தைய அனுபுத்திரன் குருபத்திலேயே சரிங்க. தன்னுடைய மனைவி செய்த கொடுமையினால நாய் ஓட்டுல சோறு போட்டாலாம். நாய் சட்டியில. ஆமா. சரிங்க. அதனால நம்மளுடைய தாய் தந்தைக்கு செய்யாத கொடுமை எல்லாம் செய்தா மனைவி. அப்படி என்று அவருடைய மனைவிய குருபுத்திரனுடைய மனைவியை நாயாக திட்டித்து விட்டு அனுபுத்திரன் குருபத்திரிய தாய் தந்தை இருவர்களையும் மர உரி தரித்து கானகத்துல எடுத்து போய் கொண்டிருந்தாராம். ஒரு கோடு வச்சு வாராய தோழி வாராயோ. போதும், நான் முன்னையே சொல்லிட்டேன். சொந்தக்காரராக குத்தி கொடுங்க. சரசா அவர்கள் நம்மளுக்காக நன்கொடை வாரி வளைக்கிறார். ஆமாங்க, நம்மளுக்காக இல்ல, உங்களுக்காக. அதை சொல்லி குழாய் மூடிக்கிட்டு தூக்கி வர கானகத்துல வரும் வழியில ஆமா அனுபுத்திர குருபத்திரிக்கு தாக்கம் அதிகரித்து விட்டது. அப்போ சரி, அப்பா மகனே குருபுத்திரா, எங்களுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஜலம் இருந்தா உயிர் வாழ முடியும், இல்லைன்னா இங்கேயே மாட்டு படித்துருவோம் அப்படி என்று சொல்ல, கீழே வைத்தா தாயின் தந்தையை விரல சாப்பிட்டு விடும் என்று ஆனா வெளிச்சத்துல வரக்கூடிய மாட்டி சொரக்குடுவை எடுத்து குருபுத்திர ஜலத்துக்கு போனார். அப்போ குளத்துல சொரக்குடுவையில தண்ணி போண்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? குடு 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 குடுன்னு சத்தம். ஆமா ஆமா சாமி, ஆமா. அப்படி சத்தத்தை கேட்ட உடனே நான் ஒளிக்கூட்டு அமர்ந்திருந்தோம் இல்லையா? நானதான் ஜலமரத்தை எடுத்து பாடபிராயத்தை செய்தேன். போட்டு தள்ளிங்க. என்ன நடந்தது? அப்போ அந்த பாலமாகப்பட்டது குருபுத்திரன் உடம்புல தேய்த்த உடனே ஐயோ அப்பா என்று சத்தம் கேட்டது. நாம ஆணை என்று பாடபிராயத்தை செய்தோம். ஆமா, மனித குரல் கேட்குது. ஆகி போச்சே. அப்படி என்று ஒளிக்கூட்டை விட்டு இறங்கி ஓடிய யாரு என்னான்று பார்க்க. சரிங்க. குருபுத்திரன், ஐயா நான் என்ன பாவத்தை செய்தேன்? என்ன பாவம் செஞ்சேன்? என்ன பாட போட்டு படித்தேன் அப்படி என்று கேட்க. சரிங்க. ஐயனே, உன்னை நான் கொல்லணும் என்று பாடபிராயத்தை செய்யல. என் தாய் தந்தைக்கு ஜலம் கொண்டு போக வந்தேன். ஆமா ஆமா. நான் என் பிள்ளை பெறுவதற்காக 1000 உயிர் மதவந்தம் செய்தேன். 999 ஆணையை கொண்டேன். ஒரு ஆணை கிடைக்கல, ஒளிக்கூட்டுல அமர்ந்திருந்தேன். ஆமா. நீ உன் தாய் தந்தைக்கு சலம் எடுக்க சுரக்குடவில யாரதான் ஜலமர்ந்தது என்று பாடபிராயத்தை செய்துட்டேன். நான் கொல்லணும் கொல்லலப்பா அப்படி என்று சொல்ல. சரிங்க. ஐயனே, சரி சரி, நான் செய்த பாவமோ இல்ல நீ செய்த பாவமோ, என் தாய் தந்தை அனுபுத்திரன் குருபத்திரி இருவர்களும் அலாவிருத்திய
இடத்துல ஜலம் தாகமா இருக்கிறாங்க, கொண்டு தண்ணி கொடு அப்படி என்று சொல்லி குருபுத்திரன் அதே இடத்துல உயிரை விட்டார். அந்த புறக்குடிகளை ஜலம் எடுத்து அந்த அனுபவத்துடன் குடும்பத்தில் இருக்க இடத்துக்கு போனேன். அம்மா இந்த தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னா, யாரப்பா நீ? உன்னுடைய மகன் தான் வந்திருக்கிறேன். பெத்தவங்களுக்கு பிள்ளை தெரியாதா? மகன் இல்ல, என் மகன் எங்க? நீ ஜலம் கொண்டு வரும் காரணம் என்ன அப்படி என்று கேட்க நடந்ததையெல்லாம் எடுத்துரைத்தேன். பாவி, அந்த காலத்துக்கு என் மக்கள் எனக்கு உதவுவாங்கன்னு இல்ல நான் இருந்தேன். சாவ போற காலத்துல என் மகனுக்கு என் மகனை கொண்டு எங்களுக்கு உதவாத செஞ்சுட்ட. பிள்ளவரம் பெறுவதற்காக தான பானத்தை போட்டேன். என் மகனை மடித்த. எனக்கு அந்த காலத்துக்கு என் மகன் எப்படி எனக்கு உதவலையோ, எத்தனை பிள்ளை பெத்தா கூட ஒரு பிள்ளை கூட உனக்கு உதவுவது போலாம். வரத்தா வாங்கி நீ எத்தனை பிள்ளை பெத்தினாலும் சரி, எத்தனை பிள்ளை பெத்தாலும் சரி, அந்த காலத்துக்கு ஒரு பிள்ளை கூட அருகில இருக்காது, ஒதுங்கி போ. உதவாத போட்டு போன சாபத்தை கொடுத்துட்டாரு. அந்த சாபத்தை கேட்டு பிறந்ததோட புத்திர காமேசி யாகத்தை செய்து அதுல பிரசாதம் நடந்தது. பிறந்திருக்கும் 3 மனைவிக்கு பங்கிட்டு கொடுத்தேன். எனக்கு 4 மக்கள், உங்களுக்கு 4 பிள்ளைங்க. சரி, யார் யாரு? யாரு? கோத்தலைக்கு ராமன், பரதன், சுபந்தரைக்கு லட்சுமணன், சத்துருக்கன், இப்படி 4 மக்கள். ராமர செத்தவன் தான் கோசலை, வளர்த்தவது பூரா கைகேயி. ஆனா ராமர பெற்றது மட்டும் கோசலை, பெற்றதோட சரி, வளர்த்தது பூரா கைகேயி. அன்பா அரசி அப்படி 4 மக்களை பெற்றெடுத்து கொட்டகிரி அயோத்தி அப்படியில நான் வாழ்ந்தாலும் எனக்கு வயதாகி விட்டது. அதனால என்னுடைய மகன் ராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த கொட்டகிரி அயோத்தி அப்படிய பட்டச்சுட்டு விழா நடத்தணும். அன்னைக்கு அப்புறம் அதனால சந்தோஷமான விஷயம். என் மகனை பெத்தவோ கோசலை, கைகேயி, சுமந்தரை அந்த புறத்துல இருக்கிறாங்க. நான் அழைத்ததாக அது சீக்கிரம் என் மனைவிமார்கள் அழைத்து வர்றாங்க. உடனே கூட்டிட்டு வர சுவாமி. சீக்கிரமா. யாரு சாமி சொன்னீங்க? கோசலை கூட்டிட்டு வர, போயிட்டு வாங்க.